விவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ருசியான ஒரு வடகை குழம்பு வைக்கலாங்க. இந்த பாருங்கள், நான் வீட்டில் செஞ்சது தான் 2 வடகம் எடுத்துருக்குறேன். இதை நல்லா நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்து இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்க ஒரு 2-3 குழி கரண்டி, சின்ன கரண்டியில் இது நல்லா பொரியட்டும். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இதில் கடுகு, வெந்தயம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஃபஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா. இதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். அதே போல் பூண்டு, சின்ன பூண்டு ஒரு புல்லு நான் அப்படியே உரித்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்படியே நமக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நல்ல பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிருக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அடுப்பு நல்லா கம்மியாக வச்சு இந்த எண்ணெயிலே இது வதங்கி வரட்டும். இப்போ பார்க்கலாம், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. தக்காளியும் வெந்துருச்சு நல்லா. இது ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுறலாம். தக்காளி மட்டும். இதில் ஒரு லெமன் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் விட்டுறாதீங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக 2 சின்ன வடகத்தை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ